विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. உபதேசாஸ்திர பிரகரணம் கடைசி பாகம் தத்துவமசிங்கிற பாகம். அதுல 141வது ஸ்லோகம். இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமானது என்ன, எது அவசியம் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தோமே. ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான், பிரம்ம வித்யா அறிந்து கொள். சாதாரணமாக எதை சொன்னா அது பெரிய பிரம்ம வித்யோ அப்படிங்கிற பிரம்ம வித்யன்னு தன்னைத்தான் அறிந்து கொள். மனிதன் பிறந்தண்ணிலிருந்து ஆரம்பிச்சு தனக்கு என்ன வேணும் என்கிற விஷயத்துல அவனுக்கு ரொம்ப ஒரு ஆசை இருக்கே தவிர தான் யார், தன்னுடைய நிஜமான ஸ்வபாவம் என்னன்னு அறிவதில் அவனுக்கு சிறிதேனும் முயற்சியே இல்லை. தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யோசனையே பண்ணல. இது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். நாம் பிறக்கிறதுக்கு முன்னால நாம எப்படி இருந்தோம், இந்த சரீரமானது எப்படி தயாராச்சு, இதுல எத்தனை எலும்புகள், எத்தனை நரம்புகள், எவ்வளவு மாம்சம், எவ்வளவு ரத்தம். நம்ம உட்கார்ந்தா இந்த பக்கம் திரும்பினா வலிக்காம இருக்கிறதுக்காக எவ்வளவு மாம்சத்தை அங்கெங்கே வச்சிருக்கார். வெறும் எலும்பு மட்டும் இருந்தது ஏனால் உட்கார்ந்தா இங்க குத்தும் அங்கே குத்தும். எலும்பு இல்லாதவனால் அப்படி துவண்டு போயிடும். ஆனா இத்தனையும் எப்படி தயார் பண்ணினார் பகவான்? அதுலயும் அந்த 9-10 மாதத்துக்குள்ள அம்மா சரீரத்தில் இருக்கும் பொழுது எப்படி வந்தது, இதுக்குள்ள இவைகள்லாம் கரெக்டா அந்தந்த செயல் ஒழுங்கா இயங்கிண்டே இருக்கேன். மூச்சு காத்த கரெக்டா விடாம வாங்குறான், ஏதோ சாப்பிடுறான், சாப்பிட்டது ஜீரணமானது, மறுபடியும் எல்லாம் வருது. இத்தனையும் கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, இத்தனையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் எப்படி தயாராச்சு யோசனை பண்ணினோமா? வெளியில காரை எப்படி தயார் பண்றான், பிளேனை எப்படி தயார் பண்றான், கம்ப்யூட்டரை எப்படி தயார் பண்றான், இவைகள்லாம் கவனிக்கிறோம். ஆனா உங்களுடைய ஸ்வரூபத்தை பார்த்தீரா? இந்த சரீரத்துக்குள்ளேயே என்ன நடக்கிறது, என்ன எது இயங்கிறது, இயங்கி வைக்கிறதுன்னு கவனிச்சோமா? கவனிக்கல. இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனாலதான் ஒரு மனுஷனுக்கு நிஜமான ஒரு சந்தோஷமானது வரப்போம். ஏன்னா மனுஷனுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற சம்பந்தமானது இந்த ஸ்தூல சரீரத்தினால். இதை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது தான் நமக்கு உலகத்தோட சம்பந்தம் காணப்படுது. எப்பொழுது ஸ்தூல சரீரத்தோட நமக்கு சம்பந்தம் இல்லையோ அப்பொழுது இதை நம்ம பார்க்கல. ராத்திரி தூங்குற காலத்துல நமக்கு உலகம் எல்லாம் தெரியவே இல்லை. எவ்வளவு கட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு விதமான சுகங்கள் வந்தாலும் இது ஏதையே நம்ம உணரவே இல்லை. ராத்திரி தூங்கும் பொழுது முழிச்சுன்றதுமே எல்லாமே எப்படி வந்ததுன்னு தெரியல, வந்துடு. அப்ப நமக்கு சுகமோ துக்கமோ விடாம வந்துட்டு. அப்ப என்ன, இந்த ஸ்தூல சரீரம், இந்த பூத உடலானது நமக்கு இருக்கும் பொழுது, இதை நினைக்கும் பொழுது உலகத்தோட சம்பந்தம் இருக்கு. இது இல்லைன்னா உலகத்தோட சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த பூத உடல் ஆத்மா, அதுதான் முக்கியம்னு சொல்ல முடியல. ஏன்னா அது மாறிண்டே இருக்க. சின்ன வயசுலயே அல்லது ஒரு 16-17 வயசுல நாம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்த. அட இல்ல சார், 30 வயசுல இருந்த மாதிரியே நம்ம இருந்தா தேவலையே, அப்படி இல்லையே, இப்ப எல்லாம் மாறி போயிடுது, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். இப்படி போனா அந்த ரொம்ப வயசாயிடுச்சுன்னா நம்ம கதை என்னங்கிறது நமக்கே பயமா இருக்கும் இல்லையா? அதனால பூத உடல ஆத்மான்னு சொல்ல முடியல, அது அப்படியே மாறிட்டுத்தான் இருக்கு. அதனுடைய சுபாவம் அது. அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் இயங்கி வைக்கக்கூடியதான பொருள் எது, அதை நாம் அறியணும். அதை அறிந்தோமே ஆனால் அதனால தானே எல்லாமும் நடக்கிறது. கண்ணை பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, கால் நடக்கிறது, எல்லாமும் நடக்கிறது.
அவைகளுக்குள்ள ஒரு கரண்ட் மாதிரி, ஒரு மின்சக்தி மாதிரி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம எப்படி அதை அறிந்து கொண்டு அதனால பயனடைகிறது, இது நம்ம தெரிஞ்சு. இத சொல்லக்கூடியது வேதாந்த சாஸ்திரம். அந்த சக்தியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அதை புரிஞ்சுண்டு அத நாம் உபாசனம் பண்ணி அதனால பலனை அடைகிறதுங்கிறது அது உபாசனா மார்க்கம். விஷயம் சக்தியை பத்தி தான் பேசுறோம். நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இயங்கிட்டு இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் கண்ணு காது முதலிய பதார்த்தங்களை இயங்கி வைக்கிறது. அந்த ஒரு பதார்த்தத்தை நேரா அறியறதுங்கிறது வேதாந்தம். அதை ஒரு தெய்வமா நினைச்சு அதை உபாசிக்கிறதுங்கிறது உபாசனா மார்க்கம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? இது ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. ஏன் ஒரு சமயத்துல கண்ணோட பார்க்கறது சேர்றது, கண்ணு பார்க்கறது, காரோட சேர்க்கறது, காது கேட்கறது, காலோட சேர்றது, நடக்கிறது, எல்லா காரியமும் ஒரே க்ஷணத்துல பண்ணல, மாறி மாறித்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எல்லாம் பண்றா போல நமக்கு வேகமா பண்றதுனால ஒரு பிரமமானது வரும். சினிமாக்கு போறேன், ஒவ்வொரு பிலிம்ல இருக்கிறது தானே தெரியறது, ஆனா கட்டாய் தெரியலையே. ஏண்டா நம்ம கண்ணு பாக்குறத விட வேகமா அது தானே தெரியும். அதனால ரெகுலரா வரா போலயே தெரியுது. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடியதான புலன்கள்லாம் ஒன்னொன்னு வேகமா வேலை செஞ்சுன்றது அதோட சம்பந்தப்பட்டுட்டே இருக்க ஒரு சம்பந்தப்பட்டு ஆத்மாவுடைய ஒளியானது அது வாங்கி கொள்றோம். அதனால ஏதோ நமக்கு எல்லாம் தெரியுறா போல எல்லாம் பண்றா போல இருக்கு. அது என்னதுன்னு அந்த உண்மையான ஒரு ஆத்மஸ்வரூபத்தை நாம் அறியணும். அந்த ஆத்மஸ்வரூபமானது ஒவ்வொரு கணமும் மாறிண்டே இருக்கு, கணக்கணத்திலையும் வெவ்வேறத்தான் இருக்குன்னு சொல்றான். கண்ணோட சேர்ற ஆத்மா வேற, காதோட சேர்ற ஆத்மா வேற, இப்படின்னு பல ஆத்மாக்கள் இல்ல, ஒரே ஆத்மாவே ஒவ்வொரு கணமும் மாறிண்டே மாறிண்டே அதோட சேர்றது அப்படின்னு சில பேர் சொல்றான். இப்படி இருக்கலாமோ இல்லையோ? ஆனா அப்படி சொல்றது நியாயம் இல்லைன்னு சொல்றார். அனுபூதே நமக்கு முக்கியமாக வரக்கூடியது அனுபூதி. அனுபூதினா எக்ஸ்பீரியன்ஸ் அர்த்தம். அந்த அனுபவம் நான் உள்ளேன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ, நான் இருக்கேன்னு ஒரு அனுபவம் நமக்கு இருக்கு. இந்த அனுபூதியானது கிமஸ்மின் ஸ்யாத்தவ அபேட்சயா வதா, இத வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? இந்த அனுபவம் என்ன கொடுக்கறது? நான் ஒரு அனுபவம் இருக்கு, அதனால என்ன கிடைக்கிறது? அனுபவம் இஷ்டா சியாத். ஆனா இந்த அனுபவமான அனுபவித்தா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அனுபவிக்க கூடியவன் நான் சொல்றேன் பாருங்க, அவருக்கு இஷ்டமா இருக்கு. சோப்பியனுபூதி தேவனா, அதுவும் தான் அனுபவம். நமக்குள்ள நான் என்று உணர்கிறேன். இது என்று நான் எதை உணர்கிறேனோ அது இதை விட நான் வேறாக இருக்கு. இது குடம்னு பாக்குற, குடம் வேற நான் வேற. இது நான் சொன்னேனே, ஆனால் அந்த நான் வேற இது வேறேன்னு சொல்றது என்னுடைய உள்ள இருக்கிற சொல்லவும் வேறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. ஆனா நமக்கு எல்லாத்த விட எது ரொம்ப இஷ்டமா இருக்கு? உலகத்துல எல்லாத்த விட நமக்கு ரொம்ப இஷ்டமான பொருள் என்ன அப்படின்னு யோசனை பண்ணுவோம். எனக்கு எங்க குழந்தைகளை கண்டா ரொம்ப இஷ்டம் சார், ரைட். ஆத்துக்காரியை கண்டா ரொம்ப இஷ்டம் சார், ரைட். நான் வேண்டாம் சொல்லல, இருக்கலாம். அதை விட எது பணம் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லுங்க, அதுவும் ஒத்துக்கிறேன். ஆனா இவைகள்லாம் கொஞ்சம் வரைக்கும் தான் இஷ்டம். சொன்ன பேச்சு கேட்கிற பரியந்தான் பொண்ணு பையன் நமக்கு இஷ்டம். நம்மளோட அனுசரிச்சு போற பரியந்தான் ஆத்துக்காரரும் ஆத்துக்காரியும் இஷ்டம். வெளியூர்ல பாருங்க, சொன்ன பேச்சு கேட்கல, 2 பேருக்கு மனசு வரலன்னா கோர்ட்டுக்கு போறேன், டைரக்ட் வாங்கிடணும், அவ்வளவுதான் வீடியோ. ஆத்துக்காரர் ஆத்துக்காரி இவைகள்லாம் ஒரு கணக்கும் கிடையாது. நம்ம தேசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஆனாலும் எது வரைக்கும் அது இஷ்டம்னு சொன்னா நமக்கு சரியா போற பரியந்தம் அது இஷ்டம்னு சொல்றோம். பணம்னு சொல்றீங்கள, எது வரைக்கும் பணம் நமக்கு இஷ்டம்? உடம்புல வியாதி வர பையன், வியாதி வந்ததுன்னா டாக்டர் கிட்ட போனேன்னா அந்த டெஸ்ட் எடுத்துன்னு வாங்கோ, இந்த டெஸ்ட் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்ற. காசு செலவாருது, நான் போகலன்னு விட்டுறீங்கள, கொஞ்சம் எதிர்மறை முதல்ல கொஞ்சம் தாங்குறோம், 2-3 நாள் பரவாயில்லைங்கிறோம். டாக்டர் கிட்ட போனா எத்தனை நாளா இருக்குன்னா 1 வாரமா இருக்குதுன்னு. 1 வாரமா வர்றதுக்கு என்னன்னு கேட்டார் முதல்ல. இது என்ன வியாதி உங்களுக்கு தெரியுமா? நீர் பாட்டுக்கு டிலே பண்றீல,
போய் அந்த ஸ்கேன் எழுதணுவாங்கோ அப்படிங்கிறாரு. வேற வழியில நடுங்கி போயின்னா ஒன்று எழுதினவரு என்ன ஆச்சோ என்னமோ, என்ன உள்ள இருக்கிற விஷயம் நமக்கு தெரியல சுவாமி. உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அதான் ஒண்ணும் இல்ல போயா அப்படின்னு. ஏன்னா உள்ள இருக்கிறது நமக்கு தெரியல, என்ன ஆச்சோ என்னமோ ஒரு பயம். போறேழு எழுதினவரு. அதுக்கப்புறம் ஏதோ மருந்து கொடுக்கிறார், அது காஸ்ட்லி மெடிசன், ஒரு மாத்திரை 90 ரூபாய்ங்கிறான். சாப்பிடுறது குறைஞ்சு போயிடுது. இப்ப என்னாச்சு, நமக்கு உடம்பு இருக்கு, இதை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமையானால் அவன் காசையும் எதிர்பார்க்கிறது இல்லை, காசையும் செலவு பண்றதுக்கு அஞ்சறது இல்லையோன்னு. அப்ப உங்களுக்கு காசு இஷ்டமா இல்ல நீங்க உங்க சரீரம் இஷ்டமா? யோசனை பண்ணி. சரீரம் தான் இஷ்டம் இல்லையா? காசை விட சரீரம். இந்த சரீரத்தை விட என்ன இஷ்டம்னா உயிரானது இஷ்டம். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கையோ காலோ ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன அது கட் பண்ணினா தான் முடியும் சுவாமி, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு பண்ணிவிடுங்கோன்ட்டான். அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் லெக்கோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். ஆனா விவகாரம் என்ன, நான் உயிரோட இருக்கேன். இப்ப எல்லாத்த விட நமக்கு எது இஷ்டம்னு கொஞ்சம் கொஞ்சமா யோஜனை பண்ணி பார்த்தேலையானால் எது இஷ்டம்னு தோன்றத நாம் உயிரோட இருக்கு. பிராணம் தான் இஷ்டம். அந்த பிராணனை விட எது இஷ்டம் அப்படின்னு பார்த்தா அதை சொல்ல தெரியல, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்ல தெரியல. இதுவரைக்கும் எல்லாத்த விட ரொம்ப இஷ்டமானது எது போனாலும் பரவாயில்ல, எது அவசியம் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னா பிராணம் தான். பிராணம் போகப்படாது. அது வரைக்கும் நம்ம ஆர்குமெண்ட்னால தெரியாது. பிராணனை விட அப்பாற்பட்டதான ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றது வேதம் தான் சொல்லணும். ந பிராணேன ந பானேன மத்யோ ஜீவதி கஷ்டனா இதரேன து ஜீவந்தி யஸ்மின்னேதா உபாஸ்ரிதௌ அப்படின்னு பிராணாபானங்களுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அந்த மூச்சு காத்த உள்ளையும் வெளியிலையும் அனுப்பி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. ஏன்னா மரணானந்தரம் இங்க சரீரம் கீழே விழுந்திருக்கு, அதுக்குள்ள மூக்கு வழியா காத்த உள்ள பம்ப் பண்ணா அவன் என்னன்னு கேட்பானா? வெறும் காத்து ஒண்ணும் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாதே, அந்த காத்துக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு காத்துக்குள்ள. அந்த சக்தியினால்தான் காத்தானது தானா உள்ளுக்கு போறது, தானா வெளியில வருது. நீங்க ஏதாவது முயற்சி எடுத்துக்கிறீங்களோ, எடுத்துட்டேன்னா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதுதான். மூச்சு முட்டுறதுன்னு நம்மளால தாங்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், மூச்சு முட்டாம ஒழுங்கா பண்றதுக்கா அதை போறதுக்கா உள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை தான் நான் ஆத்மாங்கிறேன். அப்ப விவகாரம் என்ன, மனுஷனுக்கு எது ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்டேன்னா அவனுடைய பிராணம் தான் பிரியம். அதுக்கு அப்புறம் இன்னும் பிரியம் என்னன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம். அத அனுபவத்தரி இஷ்டாசியாது அனுபவித்தரி, யார் இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கானோ அவனுக்கு இஷ்டமா இருக்கு. சோப்பிய அனுபூதி ரேவனா, அந்த ஆத்மாவும் எது அவன் என்னை விட்டு போகப்படாது நான் இருக்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் ரொம்ப இஷ்டமானது நமக்கு. அதுவும் அனுபவ வடிவமாகும். இவ்வளவு தூரம் என்ன மனுஷனுக்குன்னு சொல்ல வேண்டாம், இன்வாலண்டரியா வரிசையாக வீட்டுல சில சமயத்துல எறும்புகள் போகும். அந்த எறும்பு லைனா போறது பாருங்க, இப்படி எப்படி கதமிட்டான்னு போகாது, ஒண்ணு பின்னால ஒண்ணு போயிட்டே இருக்கும். அதே போல எதிர்க்க ஒரு எறும்பு வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு எறும்பும் அதோட பேசிட்டு போறோம். கவனிக்கிறது. இந்த ஏழுமலையான் கோவிலுக்கு போறதுக்காக மலையில நடந்து போற பார்த்தல, அவன் 7 மலையும் ஏறியாச்சு. கடைசியில ஒரு 100 படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டுல யாராரு வெளியே போறப்ப யாராரு வெளியிருந்து மேல இருந்து கீழே இறங்கி வராளோ, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு சார். அவன் சொல்றா இன்னும் கொஞ்சம் தான் போங்க. இதே வழியா 10 தடவை கேட்டாச்சு, எல்லாரும் இதே ஆன்சர் தான் சொல்றான். இது கொஞ்சம் தான் போங்க, கொஞ்சம் தூரம் போனா வந்துடும். எங்க வருது, என்ன கால் வலித்தான் வந்து அனுபவிக்கிறோம். அதே மாதிரி எறும்புகள்லாம் எதிர்க்க வர எறும்போட பேசிட்டே போறது. ஆனா நடுவுல ஒரு சின்ன குச்சி அங்க வச்சுட்டு பாருங்களேன், அந்த எறும்பு என்ன பண்றது, அந்த குச்சியை தாண்டி போகணும், அதுக்கு மேல ஏறி போகணும்னு நினைக்கிறது இல்ல. அது அப்படியே ரவுண்டா போயிட்டு அந்த பக்கம் போறது.
ஏன் சுவாமினார், இது எனக்கு ஆபத்தை கொடுக்குமோ என்னமோ, அதுக்கு ஒரு பயம். எல்லா எதுவும் எந்த வழியில போறதோ அந்த வழியில் தான் நம்ம கதா நகதிக்கோ லோகா நகிஞ்சித் தத்துவ சிந்தகா. எல்லோரும் நாம் மீதி பேர் எந்த வழியில போறாளோ அந்த வழியில போறோம். ஏன்டா பயம், ஒண்டியா போறதுக்கு பயம், எதிர்த்து நிக்கிறதுக்கு பயம். மனுஷனுக்கு இவ்வளவு பயம் இருக்கு, தாம் போயிடுவோமோன்னு பயம். ஆனா அந்த தான் நான் சொல்றாங்க, அது என்னதுன்னு நமக்கு கண்ணால பார்க்க முடியல, ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனுபூதிரேவனா, அதான் சொல்றாரு. அனுபவேதர இஷ்டாஸ்ய சோபி அனுபூதிரேவனா அபின்னோபி புத்தியாத்மா விபர்யாசித தர்சனைஹி கிராஹ்ய கிராஹகதம் வித்தி பேதவானிவ லிக்ஷ்யதே அபின்னோபி புத்தியாத்மா. இந்த புத்தின்னு ஒண்ணு இருக்க பார்த்தீங்களா, இந்த புத்தியாரு நம்மளால பிரிச்சு பார்க்க தெரியல. ஆத்மா வேற புத்தி வேறேன்னு பிரிச்சு பார்க்க தெரியல. பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு, அது சென்ற போச்சு, அது தொட்டாச்சு, அது நம்மள சுடுறது, அது வேற நெருப்பு வேறன்னு அது வந்து பிரிச்சு பார்க்க தெரியுமா உங்களுக்கு? பாத்திரத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பை அப்புறப்படுத்திட்டு பாத்திரத்தை தொடுவோம்னு உங்களால சொல்ல முடிகிறதா? ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற நெருப்பு அது உங்களால தெரியல. பாத்ரூமுக்கு போனா ஒரு பக்கம் குழாயை திறந்தா அது உஷ்ணமா ஜலம் வருது, இந்த பக்கம் குழாயை திறந்தா சீதமா வருது, ரெண்டும் வருது. ரெண்டும் கலந்து சௌக்கியமா ஹிதமா இருக்குன்னு அது வேலை ஊத்திட்டான், காசு முச்சுன்னு கத்துறான். ஏன்டா ரொம்ப உஷ்ணமா இருக்குன்னு. இது உஷ்ணமா இருக்குன்னு சொன்னோமே, ஆனால் அதுல இருந்து அந்த உஷ்ணத்தை எடுத்துட முடியுமா உங்களால? முடியல. அதுக்கப்புறம் அதுல பச்சை ஜலத்தை விட்டு அது சரி பண்ணினாத்தான் சரியானதே தவிர, இது உஷ்ண ஜலம் சூடா இருக்கு, இந்த சூட தானா குறையிட்ட குறைச்சி எடுத்து தூக்கி போடுங்க, அந்த பக்கம் அப்புறப்படுத்துங்க, உங்களால தெரியுதா? அதே மாதிரியே இந்த புத்தியும் ஆத்மாவும் ஒன்னோட ஒண்ணு பிணைந்து கலக்க, சேர்ந்து கலக்க. அந்த ரெண்டு நூலானது ஒன்னோட ஒண்ணு எப்படி பின்னிண்டு கிடக்கிறதோ அதே போல ஆத்மாவும் மனசும் பின்னிண்டு. அத பிரிக்க நமக்கு தெரியலையே. அபின்னோபி புத்தியாத்மா, புத்தியாத்மா இந்த புத்தி என்கிறது ஆத்மாவோட ஒன்னா சேர்ந்து போயிடுது. விபர்யாசித தர்சனை, என்ன ஒன்ன இன்னொன்னா பார்த்து பார்த்து பழகியாச்சு, நமக்கு மோகம் வந்தாச்சு. இந்த மோகத்தினால இப்படி பார்த்து பார்த்து பழகிட்டோம். டெல்யூஷன், மனுஷனுக்கு இப்படிப்பட்டதான மோகம் வந்தது. அதனால விபர்யாசித தர்சனை கிராஹ்ய கிராஹகதம் வித்தி பேதவானிவ லக்ஷ்யதே. கிராஹ்ய கிராஹகதம் வித்தி, அறிபவன் நான், அறியப்படும் பொருளது, அறிவானது, இந்த மூணும் தனித்தனியாக காணப்படும். வர்ச்சுவலா தனித்தனியா இல்ல, இருக்கிறது ஒரே பதார்த்தம் தான். ஆனா மும்மூணு இருக்கா போல தோன்றும். கிராஹ்ய கிராஹகதம் வித்தி பேதவானிவ லக்ஷ்யதே. ஒண்ணும் தனித்தனி தானே சார், நீங்க ஒண்ணுன்னு சொல்றீல, எனக்கு தனித்தனியா தான் காணப்படுறது, தனியாத்தான் இருக்கு. தனியா இருக்கு வெவ்வேறுன்னு சொல்றதுதான் நியாயம்னு தோன்றது. இப்படி இது தோன்றது. அப்படிதான் லோகத்துல நான் குடத்தை பார்க்கிறேன்னு சொன்னா, குடம் வேற நான் வேற, பார்க்கும் செயல் வேறு. இது தனியா தானே தோன்றது. எல்லாம் ஒன்னா ஆயிடுற எப்படி தருத? என்ன அத்வைதம் அத்வைதம் சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டேன்னா, சாப்பாடு வேறு நான் வேறு, எனக்கு பசிக்கிறது, நான் வாயில போட்டு விழுங்கினா சாப்பாடு சாப்பிடுறேன், அப்புறம் பசி போறது. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். நீரே சாப்பாடு, நீரே பசி, நீரே சரீரம், நீரே அன்னம்னா என்ன அர்த்தம்? இது பேரு கேட்கிறா போல இருக்கா? நமக்கு கொஞ்சம் புரியணும். வெறும் சாஸ்திரம் சொன்னா மட்டும் போராது. சாஸ்திரம் அப்படி சொல்றதுன்னு நமக்கு புரிய வேண்டாமா? தமிழ்ல ஒரு வருஷம் சொல்றவன் சொன்னாலும் கேட்கிறவனுக்கு மதி கெட்டு போச்சாப்பா, புரிஞ்சுக்க வேண்டாமா? பார்க்கணும். நமக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியும். எதை நான் சொல்றேன், அந்த சைத்தன்யம் ஒரு வேலையும் செய்யல, அது செய்யாது கூட, அது வெறுமனே அப்படியே இருக்கு. ஆனா அந்த சைத்தன்யமானது மனசோட சேர்றது, புத்தியோட சேர்றது. மனசோட சேர்றதுன்னா, சூரியனுடைய பிரதிபிம்பம் குளத்துல விழுந்ததுன்னு வச்சுக்கோ. குளம் இருக்கு, அந்த குளத்துல சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கு. அது அந்த குளத்துல இருந்து என்ன பண்ணினா,
வாய்க்கால் வழியாக ஜலத்தை வெளியில விட்டான். அந்த ஜலமானது வாய்க்கால் வழியாக கெனால் வழியாக போய் என்னாச்சு, ஒரு வயலுக்குள்ள போச்சு. ஜலம் வெளில திறந்து விட்டான்னு வயல் வரைக்கும் போறது. அந்த வயலானது என்ன ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல அடையுது. அதே விதமாக என்ன ஆகுது, உங்க மனசானது ஒரு பொருளை பார்த்ததுமே, ஒரு குடத்தை உங்க கண்ணை பார்த்ததுன்னு வச்சுங்களேன், இந்த மனசு என்ன பண்றது தெரியுமா, நான் அந்த கண்ணு எனக்குரியதான வாய்க்கால் வழியாக குடம் எனக்குரியதான இடத்துக்கு சென்று குடமானது எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்பை அடைஞ்சு மறுபடியும் திரும்பி வருது. திரும்பி வந்ததுமே இந்த மனசுக்கு ஓஹோ குடமானது இப்படி இருக்கு எனக்குரியதான அறிவானது வரும். நன்னா கவனிச்சு இது கொஞ்சம் சொன்னா நம்ம யோஜனை பண்ணினா தான் தெரியும். இத பார்த்ததுமே இது என்னதுன்னா ஷவருங்கிற ஷவருன்னு சொல்றத தவிர ஷவருன்னு சொல்றது ஷவரை நான் பார்த்தேன். நான் பார்த்தேன் நீங்க சொல்றீங்க, இது உண்மையா பொய்யா? உண்மைன்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க கேட்டா ஷவரை பார்த்தேன், பார்க்கல. ஷவருடைய முன்பகுதி தான் பார்த்தேன், பின்பகுதி பார்த்தேடா. ஷவருக்குள்ள என்ன பார்த்தேடா? நீங்க எப்படி சொல்லணும் எனக்கு? ஷவருக்கு முன்பாகம் எனக்கு தெரிகிற பகுதியை மட்டும் பார்த்தேன் அப்படித்தானே சொல்லணும். அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா நீங்க எதையும் பார்க்க முடியாது உலகத்துல. எதை பார்த்தாலும் ஃப்ரண்ட் போர்ஷன் தான் பாக்குறேன், உள்ள என்ன இருக்கு பின்னால இருக்குன்னு பாக்கல. ஆனா என்கிட்ட சொல்ல மட்டும் இதை பார்த்தேன் அது பார்த்தேன், போறாத குறைக்கு மியூசியத்துக்கு போய் கால் வலிக்கிற பதியும் தான் இங்க போய் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு வரணும். எக்மோர்ல மியூசியம் இருக்கே, குழந்தைகளை அழிச்சுன்னு போறேன். அவளுக்கு எங்க இருக்குதான் இருக்கோ அந்த எனர்ஜி தெரியல. நமக்கு ரெண்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுமே ஒரு உட்காரலாமான்னு தோன்றது. இதை போய் பாக்கணுமா பிராரதம், என்னையோ பழைய விடயங்கள்லாம் பார்த்தோம், இதை எத்தனை பேரும் பார்த்தாக்கு போங்கிற. ஆனா குழந்தைகளுக்கு பார்க்கணும்னு தோணும். ஆனா பார்க்கறதுங்கிற செயலை நல்லா யோஜனை பண்ணி பாருங்க. நீங்க எதை பார்த்தாலும் ஒரு பக்கத்தை தான் பார்க்கிறேன், பின்பக்கமோ நடுவுலையோ உள்ளயோ இருக்கிறத பார்க்கல. இது உங்க சயின்ஸ் ஒண்ணுமே சொல்லாது. ஆனா உங்களுக்கு என்ன சார் அறிவு வருது? நான் இதை கண்டேன் அறிவு வருதோ? வேதாந்தம் என்ன சொல்றது? ஐயா நீங்க இதை பார்த்தேன் அதனாலதான் பார்த்தேன்னு. உங்க மனசு ஒரு பொருளை பார்த்ததுமே என்ன ஆகுது, அந்த பொருளை முழுக்க வியாபிக்கிறது, வியாபிச்சுட்டு மறுபடியும் உள்ள போறது. அதனாலதான் அந்த பொருளை பார்த்தேங்கிற அறிவு உங்களுக்கு வரும். இது வேதாந்தம் ஒண்ணுதான் சொல்ல முடியும். ஆனா எனக்கு அது தெரியலையே சார், அந்த பின்னால இருக்கிறது தெரியலையே. தெரியல, ஏன் தெரியலையேங்கிறது அப்புறம் பதில் சொல்றேன். இப்ப நமக்கு அது வேண்டாம். ஆனா விவகாரம் என்ன, பொருளை நீங்க கண்ணை பார்த்ததுமே உங்க மனசு அந்த கண் வழியாக அங்கே போய் அதை முழுக்க சூழ்ந்தது. எப்படி குளத்துல இருக்கக்கூடியதான ஜலமானது வடிகால் வாய்க்கால் வழியாக அந்த வயலுக்கு போய் அந்த வயல் எந்த ஆகாரத்துல இருக்கோ அந்த ஆகாரத்தை முழுக்க அடைகிறதோ அப்படி அடைஞ்சு மறுபடியும் திரும்பி வருது. இப்ப இங்க போயிட்டு திரும்பி வந்தது பார்த்தீங்களா, இதுக்குதான் அறிவுன்னு. விருத்தின்னு என்ன அர்த்தம்? போயிட்டு வந்தது அது அறிவு. இந்த மனசு சென்று வருதுங்கிறது இருக்கோ பார்த்தீங்களா, இதுதான் அறிவு ஞானம். அந்த பொருள் இருக்கு பார்த்தீங்களா, எதனுடைய ஷேப்ப அடைஞ்சதோ அதுக்குத்தான் பொருள் என்று பெயர். பொருளுக்கு பொருள்னு பேர் இல்ல, அந்த பொருளை நீங்க எப்படி அடைஞ்சீடோ அதுதான் பொருள் என்று பெயர். ஒரு பொருளையே பல பேர் பலவிதமாக பார்க்கிற. ஒரு யுவதி அங்க இருக்க, நல்ல ஒரு நடு வயசுல இருக்கக்கூடியதான அழகான பெண் இருக்க. அது ஆத்துக்காரர் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது கர்வத்தோட சௌக்கியமா அபிமானத்தோட பிரேமையோட பார்க்கிற. வேற இன்னொருத்த ஒரு பார்க்கமா அவன் வேற கண்ணோட அவளிடத்துல பார்க்கிற. ஒரு நாய் எங்க பக்கம் போறது, எல்லாம் நல்லா அழகா இருக்கு, நல்ல மாம்சம், இது கிடைச்சதுன்னா ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்னு பாரு. 3 பேரும் பெண்ணைத்தான் பார்த்தார், சந்தேகம் இல்லை. பெண்ணு தானே பிரத்யட்சமான. ஆனா அந்த பெண்ணை எப்படி ஒவ்வொருத்தனும் பார்த்தா, என்னுடைய ஆத்தக்காரின்னு அபிமானத்தோட பார்த்தவன் ஒருத்தர், அழகா இருக்கா நாம கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தவன் இன்னொருத்தர். ஒரு நாயானது இது வெறும் சரீரம் தானே, இதுல இருக்கிற மாம்சம் சாப்பிடுறதுக்கு உபயோகப்படுமேன்னு பார்க்க. அப்ப இருக்கிற பொருளானது அந்த அந்த அம்மா தான் பொருளா இல்ல அந்த அம்மாவை பார்த்ததான கண்ணோட்டம் பொருள்? நான் யோசனை படிப்பேன்.
அந்த கண்ணோட்டம். எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிருக்கீங்கிறது தான் நிஜமான ஆப்ஜெக்டே தவிர அந்த ஆப்ஜெக்ட் இல்லை. இதுதான் ஜீவ சிருஷ்டின்னு சொல்ல போறோமே. ஒவ்வொரு பொருளையும் மனிதன் ஒவ்வொருத்தரும் பார்க்கிற கண்ணோட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நிஜமான ஆப்ஜெக்ட். அதுதான் அவனை தூண்டுறது. இது பண்ணு அது பண்ணு, அந்த பொருளை பார்த்ததுமே தூண்டுறது. ஒரே பொருள் இருக்கு சார், அங்கே அந்த வெளியில அந்த புடவை கடையில தொங்க விட்டு இருக்க எத்தனையோ பேர் பாக்குறான், புருஷாலாம் அதை பாக்குறான், அப்படி பார்த்து சரி போயிட்டே இருக்க, அவ்வளவு வேற ஒண்ணும் பார்க்க. அதுல ஆசை இருக்கிற ஸ்திரீ என்ன பாக்குறா, பார்த்துட்டு அங்க இருந்து நின்று போய் அப்படியே அரை மணி நேரம் பார்த்து என்ன பண்ணிருக்கா, என்ன ஃபேப்ரிக் நன்னா இருக்கா, அதை தொட்டா நன்னா இருக்குமா இப்படின்னு பார்த்து. இன்னொரு அம்மா அங்க வந்திருக்கா, அந்த அம்மா புடவை விக்கிறவ, வாங்கி விக்கிறவ. இந்த பொருளை இந்த விலைக்கு வாங்கினாமா விலைதான் பாக்குற. இதை நான் வாங்கினேன்னா இதை விட 100 ரூபாய் மேல வச்சுட்டா ஜனங்கள் வாங்குவாளாங்கிற கண்ணோட்டத்துல பாக்க. இருக்கிறது ஒரே புடவைத்தான். சில பேர் பார்த்து கூட அதை கேர் பண்ணாம போனா, சில பேர் பார்த்து அதை வாங்கணும்னு அபிமானத்தோட வந்தா, சில பேர் இது வாங்கினா எனக்கு லாபம் உண்டா இல்லையாங்கிற அபிப்பிராயத்துல பானா. ஏன் விஷயம் இது புடவை விஷயம் இல்ல, அந்த புடவை நீங்க பார்த்ததான கண்ணோட்டம் தான் நிஜமான விஷயம். அந்த கண்ணோட்டம்ங்கிறது அறிவு தானே. இப்ப உள்ள பார்த்தவரும் அறிவு வடிவமானவர், பார்க்கக்கூடியதான செயலும் அறிவா இருந்தது, பார்க்கப்பட்டதான பொருளும் அறிவா இருந்தது. மூணும் அறிவா இருந்தது ஒண்ணுதானே சார். ஆனா முன்னாள் அது வெவ்வேறுன்னு சொன்ன. அதான் பரவ கிராக்கிய கிராஹக சம்வித்தி வேதவாலிவ லட்சியத்தை இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இந்த ஸ்லோகம் புரியும். என்ன பண்றது? கிராக்கிய கிராஹக சம்வித்தி, அறிபவன் அறியக்கூடியதான பொருள் அறிவு, இந்த மூணும் ஒண்ணுதான், ஆனா வெவ்வேறாக காணப்படுது. எப்படி? பூதிர் ஏஷாம் கிரியா சைவ காரகம் சைவ சொச்சதே சத்வம் நாசித்வமஸ்யாச்சேத் சகத்வம் ததேஷ்யதாம். பூதிர் ஏஷாம் கிரியா சைவ, பூதிங்கிற பதமானது இந்த சம்ங்கிறது சேர்த்துக்கணும். சம்ஸ்கிருதத்துல சில உபசர்க்கங்களோட சேர்த்து பழகிட்டோம் நம்ம. அந்த பழகிட்டனால சம்பூதின்னு சொன்னாதான் நமக்கு தெரியுது. சம்போதிஞ்ச விநாசஞ்ச எஸ்தத்வேதோ பயகஸ்ஸா அப்படின்னு ஈஷாவாஸ்யோபனிஷத்துல நம்ம பார்த்திருக்கோம். அந்த சமங்கிறத எடுத்து விட்டு பூதிங்கிறார். பூதிர் ஏஷாம் கிரியா சைவ, பூதினா அறிவுன்னு. சம்பூதி பூத்தின்னா என்ன அர்த்தம்? சம்பித்தி எல்லாம் அறிவுன்னு அர்த்தம். யாருக்கு அறிவானது செயலாகத்தான் இருக்கோ, யாருக்கு அறிவானது அறிவு அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கோ, யாருக்கு அறிவானது கர்த்தாவா இருக்கோ, சத்வம் நாசித்வமஸ்யாச்சேத், அவைகள் இருத்தல் அது அழியிறது என்கிறது அதுக்கு இருக்குமேயானால் சகர்த்திருவம் ததேஷ்யதாம், அப்பொழுது எல்லாமே சகர்த்திருவம் செய்யப்பட்டது, பர்மனன்ட் இல்லையே நினைக்கும். இவைகள்லாம் பர்மனன்ட் இல்லையே நினைக்கும். ஆனா விவகாரம் அப்படி இருக்கா? இல்லையே. ஆகையால் அது அப்படி நீங்க எடுத்துக்கூடாது. இதுக்குள்ள உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மா இருக்கு பார்த்தா, அந்த ஆத்மா மட்டும்தான் பர்மனன்ட். இந்த புத்தியானது மாறிண்டே இருக்கு. எது மாறுறதோ அது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். பர்மனன்ட் ரூல் அது. சிலதெல்லாம் உங்களால மாற்ற முடியும். என்னதான் உழைச்சு கொட்டேன்னு உழைக்க உழைக்க சரீரம் தேஞ்சு போறது சார். மாடி படிக்கட்டு ஒரு நாள் சந்தோஷமா ஏறினேன், 2 படிக்கட்டு 3 படிக்கட்டா ஏறினேன். அந்த நாளெல்லாம் இருக்கு. இப்ப கைப்பிடிய புடிச்சுண்டு ஒவ்வொரு படிக்கட்டா ஏறப்ப முட்டுக்கால கைய புடிச்சுட்டு தானே போறேன். ஏன்? ஏறி ஏறி தேஞ்சு போச்சுட்டான். நடந்து தேஞ்சு போச்சுங்கிறான். அதுக்காக நடக்காம இருந்தேன்ல, நடக்காதனால அப்படியே கெட்டு போச்சுட்டாங்கிறான். நடந்தாலும் கட்டம், நடக்காத போனாலும் கட்டம் தான். ஆனா விவகாரம் என்ன, எது வேலை செய்யறதோ அது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாம இருக்கிறது என்ன, உள்ள இருக்கக்கூடியதான் ஆத்மஸ்வரூபம். அது வேலை செய்யல, அதனுடைய ஒளியானது இவைகள்லாம் எடுத்துக்கிறது. கண்ணாடிக்கு முன்னால நீங்க நின்னுன்னா உங்களுடைய பிரதிபிம்பமானது கண்ணாடி வாங்கிக்கிறது. அது கண்ணாடி நீங்க கண்ணாடிக்குள்ள பூரல, வெளியில தான் நின்று இருக்கு. ஆனா அந்த கண்ணாடி என்ன பண்ணிட்டு உங்களுடைய சொரூபத்தை தனக்குள்ள வாங்கின்றது. அதே மாதிரி அந்த பரமாத்மானுடைய ஒரு ஒளியை மனசு வாங்கின்றது.
வாங்கிட்டு அப்புறம் என்னாச்சு, மனசு தானே ஆத்மான்னு சொல்ல தொடங்கி. அதான் சத்வம் நாசித்வமச்சேது சகத்வம் ததேஷ்யதாம் நகச்சிஷ்யதே தர்மம் இது பட்சஹானதா. அந்த மனசு இவைகளுக்கு ஒரு விதமான தர்மமும் இல்லை என்று நீங்க சொன்னீங்களேயானால் உங்க பட்சம் தப்பு. ஏன்னா இந்த ஒரு தர்மமும் இல்லைன்னு நீங்க சொல்லல, எல்லா தர்மமும் அதுக்கு இருக்குன்னு நீங்க ஒத்துட்டு இருக்கு. உங்க சாஸ்திரம் எல்லா சாஸ்திரமும் இவைகளுக்கு தர்மம் இருக்குன்னு ஒத்துட்டு இருக்க. நனு அஸ்தித்வாதயோ தர்மா நாஸ்தித்வாதினி விருத்தயா. அதுல இருக்குன்னா என்ன அர்த்தம் சார்? வெளுப்பு இருக்குன்னா கருப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற. இது நன்னா இருக்குன்னு அர்த்தம் என்ன? அழுக்கா இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே நம்ம பேஷண்ட் இருக்கு. நீங்க சொல்றப்ப பியூர் வாட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது இம்பியூரிட்டிஸ் இல்லைங்கிற அபிப்பிராயத்தில் தானே பியூர் வாட்டருங்கிறது. வெறுமன வாட்டர்னு சொன்னா போறாதா? ஜலம்னு சொன்னாலே சுத்தமான ஜலம் தான் சார் அர்த்தம். நீங்க வேண்டும்னு அப்படித்தான் சொல்லிட்டு இருக்க. நாற்றம்னு சொன்னால் நல்ல வாசனை அர்த்தம். நம்ம அதெல்லாம் மாத்தி விட்டோம். பழைய தமிழ்ல திருமூலர் இவெல்லாம் சொல்ற அவன் பேசுற காலத்தில் நாற்றம்னு சொன்னாலே வாசனைன்னு தான் அர்த்தம். அப்ப கெட்ட வாசனைக்கு துர்நாற்றம்னு சொல்லணும். இப்ப நம்ம ரெண்டத்தையும் விட்டோம். நாற்றம்னா அழுக்கு, கெட்ட வாசனைன்னு வச்சுட்டு இருக்கோம். துர்நாற்றம் அது சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருத பதம் இருக்கு, பேசாதீங்கட்டான். ரெண்டு போச்சு. விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கணும். நம்ம எப்படி நடந்திருக்கோம், எப்படி நம்ம பழக்கம் வந்திருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஆகையால் எப்பொழுதுமே நம்ம நாஸ்தித்வம்னு சொன்னேனால் அங்கே இங்க ஒரு பொருளானது இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஆப்போசிட் இல்லைங்கிற அபிப்பிராயத்தை தான் பழகிறோம் நம்ம. நனு அஸ்தித்வாதயோ தர்மா இருக்குன்னு என்ன அர்த்தம்னா இல்லாமல் இல்லைங்கிற அபிப்பிராயத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். நபூதே ஸ்தர்ஹி நாசித்வம் அப்படின்னு சொன்னா பூதே அறிவுக்கு அழிவில்லை. அறியும் பொருளுக்கு அழிவில்லை. நமக்குள்ள அறியும் பொருளானது எது? ஆத்மா. அதுக்கு ஒரு நாள் நாசம் இல்லை. எதுக்கு நாசம் வரலாம்? புத்திக்கு நாசம் வரலாம், சரீரத்துக்கு நாசம் வரலாம், மற்ற பதார்த்தங்களுக்கு நாசம் வரலாம், அறியப்படும் பொருளானதான உலகத்திற்கு நாசம் வரலாம். அந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களோ அறியக்கூடியதான புத்தியோ இவைகளும் அந்த அறிவும் ஒண்ணுதான். மூணும் ஒன்னா இருந்த போதிலும் இங்க புத்திங்கிற ஒரு அறிவானது ஒன்னு அறிவுன்னு நினைக்கிறோமோ அது அழியலாம். பொருள் என்ன கூடியதான ஒரு பொருளை நினைக்கிறீங்களோ அதுவும் அழியலாம். ஆனா இந்த ரெண்டுக்கும் பின்னால ஒரு ஆத்மா இருக்கு பார்த்தல, அது அழிய முடியாது. நபூதே ததிநாசித்வம் ஸ்வலட்சண்யம் மதம் இதே ஸ்வலட்சணாவதிர்நாசா நாசோ அநாச நிவர்த்திதா. நாசம்னு சொன்னா எது வரைக்கும் சுவாமி? எது எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கோ அது வரைக்கும் தான் நாசம். அது மாதிரி ஒண்ணு சொல்ல முடியும். நெய் இருக்கு, நெய் எங்க இருந்து வந்ததுன்னா வெண்ணெயில இருந்து வந்தது. வெண்ணெய் எங்க இருக்குன்னா மோர்ல இருந்து வந்தது. மோர் எப்படி வந்ததுன்னா தயிர்ல இருந்து வந்ததுன்னா, தயிர் எங்க இருந்து வந்ததுன்னா பால்ல இருந்து வந்தது. அதோட நிறுத்திக்கணும். பால் எங்க இருந்து வந்ததுன்னா பசுமாட்டுல இருந்து வந்ததுன்னா, பசுமாடு எங்க இருந்து வந்தது நம்ம என்ன பண்றது? இல்ல பால் எங்க இருந்து வந்ததுன்னா பசுமாடானது பிள்ளை சாப்பிட்டதுன்னு, நீயும் சாப்பிட பால் வரதான்னா. அதனால எதுவும் எப்போன்னு சொல்லணும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நிறுத்திக்கலாம். அதுக்கு மேல போனேன்னா ஆர்குமெண்ட் கெட்டு போயிடும். ஏன்னா இந்த லாஜிக்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அதுக்கு மேல லாஜிக் உங்களால் நினைக்க முடியாது. வேதம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அதே போல அழியக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அழியக்கூடியதான அழிவில்லாதான ஒரு பொருளை பேஸ் பண்ணித்தான் நடக்கும். பூமியில குடம் இல்லைன்னு சொன்னேன். குடம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பூமி இருக்குன்னு அர்த்தம். குடம் இல்லைங்கிறது எதை பார்த்து இல்லைன்னு சொல்ற? குடத்தை பார்த்த குடம் இல்லைங்கிறா? குடத்தை பார்த்த குடம் இல்லைன்னு சொல்லப்படாது சார், பொய் சொல்றப்ப. குடத்தை பார்க்காம குடம் இல்லைன்னு சொன்னா நான் என்ன சொன்னேன்? பார்த்து சொல்லப்பா குடம் இருக்கான்னு கேட்டேன். நான் குடத்தை பார்க்கல குடம் இல்லைன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? பார்த்துன்னா சொல்லணும். ஆனா என்ன நடக்கிறது? பூமியை பார்த்தேன்,
இங்கு குடம் இருக்குமே ஆனால் பூமி அறிகிற மாதிரி நான் குடத்தை அறிந்திருப்பேன்னு ஒரு அறிவு வந்தது உங்களுக்கு. எக்காரணத்தினால நான் குடமானது எனக்கு காணப்படவில்லையோ, பூமி தான் காணப்படுகிறதோ, அக்காரணத்தினால இங்க குடம் இல்லைன்னு அனுபலப்தியினால கண்டுபிடிச்சிருக்கு. பூமியை போய் இங்க பார்த்து குடம் இருக்கான்னு உங்களை கேட்டேன்னா டக்குனு குடம் இல்லைன்னு தெரியும். பார்த்து சொன்னேன்னா பார்க்காம சொன்னேன்னா இதெல்லாம் தகராறு வரும். ஆனா என்ன பார்த்திருக்க, பூமியை பார்த்து குடம் இல்லைங்கிற. ஏன் இங்கு குடம் இருக்குமே ஆனால் பூமி எப்படி காணப்படுகிறதோ அதே போல கடமும் காணப்பட்டிருக்கும். எக்காரணத்தினால காணப்படலையோ அக்காரணத்தினால அங்கு குடம் இல்லை. எந்த இடத்துல குடம் பார்க்க சொன்னா அங்க இல்லை. இதுக்கு அனுபலத்தி. ஆகையா விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தாருன்னா, குடம் இல்லைன்னு அப்ப என்ன இருக்குன்னு கேட்டா பூமி இருக்கு. டப்பால சக்கரை இல்லைன்னா அவ என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா ஒண்ணும் இல்லைன்னு திரும்பி சொல்லப்படாது. ஒண்ணும் இல்லைங்கிறத நீ இல்லைன்னு சொல்றீல. அட்ஜெக்டிவ் எதுக்கு போடணும்? பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ். கருப்பான குடம், வெளுப்பான குடம், அழகான புஷ்பம் இப்படின்னு சொல்லணும். இல்லாமைக்கு போய் ஒரு அப்ஜெக்டிவ் போடுவல போட முடியாது. அப்ப குடத்தை டப்பால ஒண்ணும் இல்லை, என்ன ஏதாவது இருக்கான்னா இல்லைங்க. அப்ப இல்லைன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டப்பாவுடைய அடிபார்த்தாரு இல்லையா? அதே மாதிரி கண்ணு ஆத்மா இல்லைன்னு சொன்னா, காது ஆத்மா இல்லைன்னா, மனசு ஆத்மா இல்லைன்னா, புத்தி ஆத்மா இல்லைன்னா, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அதுதான் ஆத்மா. ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் ந பூமி ந தோயம் ந தேஜோ ந வாயுர் ந கர்ணேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹா அனைகாந்திகத்வ சுஷுப்தேகசித்தா ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். கண்ணு ஆத்மா இல்ல, பூமி ஆத்மா இல்ல, ஜலம் ஆத்மா இல்ல. ஏண்டா இது உள்ள இருக்க தொட்டுதான் நான் இது ஆத்மா இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். உள்ள ஆத்மா இருக்கிறதுனாலதான் நான் இது டேபிள், இது சேரு, அது இதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். உள்ள இருக்கிறவர் கிளம்பி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் பூமியில படுத்துட்டு இருக்கேன், நீ பொழுது ஜனங்கள் என்ன எழுதுன்னு போற அப்படின்னு நினைக்க போறா. நினைச்சதுன்னா யாராவது கிட்ட சேர்ப்பிடா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். அச்சானியமா பேசணும்னு இல்லை, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவைகள் இல்லை இவைகள் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இவைகளுக்கு அதிஷ்டானமான பொருள் ஒண்ணு இருக்கு. அதான் சொல்ற. எப்படி ஸ்வலக்ஷண அவதிர்நாச, அழிவு என்று சொன்னால் ஸ்வலக்ஷண அவதி, தான் இருக்கேன் நான் இருக்கேன் என்கிற பரியந்தம். நாசோ அநாச நிவர்த்திதா. நாசம்னா என்ன அர்த்தம்? அழியறதுன்னு என்ன அர்த்தம் சார்? அழியாமல் இல்லைன்னு அர்த்தம். புத்தி அழியிறது, சரீரம் அழியிறது, மற்ற பதார்த்தங்கள் அழியிறதுன்னு சொன்னா என்ன? அழியாமல் இருக்கிற தன்மை இவைகளுக்கு இல்லை. அழியாமல் இருக்கிற தன்மை எதுக்கு இருக்க? ஆத்மாவுக்கு மட்டும்தான். அகோரசத்வம் கோத்வம் தே நது தத் கோத்வ லட்சணம். அகோரசத்வம் கோத்வம் தே. பசுன்னா என்னதுன்னு, பசுன்னு சொன்னா பசுவை தவிர மீதி பொருளாக இல்லாமல் இருக்கிறதுன்னா. பசுமாடுன்னு என்னன்னா, பசுமாடுன்னு சொன்னா ரெண்டு கொம்போட இருந்துட்டு கழுத்து கீழே ஒரு மாம்சத்தோ இப்படி தொங்கிட்டு இருக்கு பதில தொங்கும் சதை. அந்த தொங்கும் சதை இருக்கிறதா அதுக்கு பசுமாடுன்னு பேர். இது எந்த பிராணிக்கும் இருக்காது, பசுமாட்டுக்கு மட்டும்தான் இங்க இந்த இடத்துல அப்படியே ஆடிட்டே இருக்கும். அப்படி பசுமாடுன்னு என்னதுன்னா அப்படி வேற எதுக்கு இல்லாதான ஒரு லட்சணம் சொல்லணுமே தவிர, கொம்புள்ளது பசுமாடுன்னா. இவன் தலையெழுத்து வெளியில போனான், அங்கே எருமை கிடக்கு, அதுக்கும் கொம்பு இருக்கு. ஓஹோ இதுதான் பசுன்னா. என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டான். எம்ஏன்னா இதான் சொல்லி கொடுத்தாளான். நீங்க சொன்ன லட்சணம் அப்படி இருக்கு. பசுமாடுன்னு என்ன? வையாக்கரணம். கச்சதி திகவு, எது செல்கிறது அது பசுமாடு, நடக்கிறது பசுமாடுன்னு. கரெக்டா தானே இருக்கு. பிரிக்கிறது பதத்தை பிரிச்சு அர்த்தம் சொன்னேன். ரோட்ல போனா நாய் நடந்துட்டு இருக்கு, அதை போய் பசுன்னா. இதெல்லாம் பொருந்தாது. பசுன்னு நான் ஒண்ணு சொல்லணுமா? எதை கண்டா எது நிச்சயமா அதுலத்தான் இருக்கோ, மற்ற பதார்த்தங்கள்ல வேற எங்கேயும் இல்லையோ, இது அதிவியாப்தி அவ்வியாப்தி இல்லாத தர்மம்னு சொல்லுவார். பசுமாடுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த பிராணிக்கும் இல்லாம இருக்கக்கூடியது தொங்கும் செல்ல ஒண்ணு. அதுதான் பசுமாட்டுக்கு லட்சணம். அதே தவிர இன்னொன்னோட வேறுன்னு சொன்னா புரியாது. அதனால பசுமாடுன்னு என்ன? எது எருமை இல்லையோ இது பசுமாடு, எது நாய் இல்லையோ அது பசுமாடு, எது கொசு இல்லையோ இது பசுமாடு. எந்த ஜென்மாவுக்கு சொல்ல போற?
10,000 சொன்னாலும் கடைசியில பொருளை பிக்ஸ் பண்ண முடியாது உங்களால. அதான் அகோரசத்துவம் கோத்வந்தே. கோன்னு சொன்னா என்னடா அகோரசத்துவம். எது பசுமாடு இல்லையோ அது பசுமாடு, அப்படி பசுமாடை தவிர வேற பொருள் எது இல்லையோ அது பசுமாடுன்னு சொன்னா அது கேட்கறதுக்கு நன்னா இருக்கப்பா. ஆனா கோத்வ லட்சணம், இது பசுமாடுங்கிறதுக்கு அறியறதுக்கு இது லட்சணம் இல்லை. அதனால கணவாச்சோபியோ அர்த்தஸ்யாத் சோபி அத்தியந்தா பாவ ஏவதே. அதோட இல்ல, சில பேர் எல்லாம் செகண்ட் பை செகண்ட் தான் இருக்கு சாருங்கிறான். மொமெண்டரி. உலகம் எல்லாம் மாறிண்டே இருக்கு. அந்த மாறுவது நமக்கு தெரியல. சில சமயத்துல மாறுறது தெரியும். உங்க பேரன் இருக்கான், வெளியூர்ல இருக்கான், ஒரு 6 மாசம் ஆச்சு, போய் பார்த்தாரு. முன்னால இருந்ததை விட ஒரு ஜான் வளர்ந்துட்டான். என்ன சார் இவ்வளவுதான் 6 மாதம் என்ன இவ்வளவு வளர்ந்துட்டேன்னா, நான் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டேன், காம்ப்ளான் சாப்பிட்டேன், இது அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறேன். ஆனா நாம அப்படித்தான் இருப்போம். எப்படி 6 அடி 30 வருஷமா 6 அடியில இருக்காங்க. அதே போல சில பேர் பாருங்க, வெயிட் அப்படியே இருக்கும். 30 வயசுல என்ன வெயிட் இருந்ததோ அதே வெயிட்ட மெயின்டைன் பண்றான். என்னடா உங்களை விட நிறைய சாப்பிடுறாரு சார். சில பேருடைய உடம்பு வாங்க அப்படியே இருக்கு, ஒண்ணுமே வளரல. சில பேர் என்னடான்னா, ஒரு 10 நாளைக்கு 2 கிலோ குறைகிறது, ஒரு 10 நாளானது 4 கிலோ ஏறுறது, இப்படி இறங்கியும் பண்றது. யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அது போல விவகாரம் என்னடா, சிலது பார்த்தேன்னா செகண்ட் பை செகண்ட் மாறிட்டு தான் இருக்கு. ஆனா மாறுவது நமக்கு தெரியல. டெய்லி பாக்குறவளுக்கு தெரியவே தெரியாது. தினந்தோறும் என்ன பார்த்துட்டே இருந்தா அப்படியே இருக்கும். ஒரு 6 மாசம் பார்க்காம இருந்தேன்னா, சாசுல இப்படி இறைச்சிட்டு இல்ல, இறைச்சி போயிடலன்னா அவன் சொன்னதுனாலேயே இறங்கி போற. விவகாரம் என்ன சாதாரணமா இல்ல. இப்படி அவன் சொல்றது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏதோ வியாதி வந்திருக்கான்னு நமக்கு ஒன்றும் தெரியலையே. அழகா போய் டாக்டர்கிட்ட பாத்துக்கணுமே. விவகாரம் என்னடா தெரியாது. அதனால ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் அழிஞ்சுட்டு தான் இருக்கு. கணவாச்சோபியோ அர்த்தா. எது க்ஷணிகம் மாறிண்டு இருக்குன்னு எதை சொல்றீங்களோ, சோபி அத்தியந்தா பாவ ஏவதே. அதுவும் அது நான் மொமெண்டரி இருக்குன்னு சொல்றோமே தவிர நகமா க்ஷணிகமாக இல்லை. வேதாபாவேப்யபேதஸ்ய பேதோ நாமபேஷ்யதே நாமபேதைரநேகத்வம் ஏகஸ்ய ஸ்யாத் கதம் தவா. பேதோபாவோபி அபேத பேதாபாவேபி அபேதஸ்ய பேதா. கொஞ்சம் நம்ம யோஜனை பண்ணி பார்ப்போம். இங்க ஒரு பொருள் இருக்கு, இங்க ஒரு பொருள் இருக்கு இல்லையா? இந்த பொருளுடைய வேற்றுமை இதுல இருக்கா? இந்த பொருளுடைய வேற்றுமை இதுல இருக்கா? ஒத்துக்கிறோம். ஏன்னா இது அது இல்லைங்கள், அது இது இல்லைங்கள். சரி, இதனுடைய டிஃபரன்ஸ் இதுல இருக்கு, இதனுடைய டிஃபரன்ஸ் இதுல இருக்கு. இந்த நடுவில் ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன் சுவாமி. அந்த டிஃபரன்ஸ் வந்து இதுக்கு சேர்ந்ததா அதுக்கு சேர்ந்ததா? இதனுடைய டிஃபரன்ஸ் இதுல இருக்குங்கிறேன், இதனுடைய வேற்றுமை இதுல இருக்குங்கிறேன். நடுவுல இந்த வேற்றுமைன்னு ஒண்ணு சொல்றேன், பேதம்னு ஒண்ணு சொல்றேன். அந்த பேதமானது இவருக்கு சேர்ந்ததா அவருக்கு சேர்ந்ததா? இவருக்கு சேர்ந்ததா அவர் இடத்துல எப்படி சொல்றது, அவருக்கு சேர்ந்ததா இவர் இடத்துல. 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது, 2 பேருக்கு நடுவுல இருக்கும் இல்லையா? அப்ப இதுக்கும் சேர்ந்தது இல்லை, இதுக்கும் சேர்ந்தது இல்லை. அப்ப நடுவுல அது வேற, இது 2 பேருக்கும் சேர்ந்தது இல்லையா? இப்ப இது ஒரு பொருள் இருக்கு, இந்த நடுவுல இருக்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த 2 ஒன்னா வெவ்வேறையா? அந்த 2 வெவ்வேறு தான் சார். ஏன்னா இந்த இடத்துல முதல்ல சொன்னது இது குடம், இது வஸ்திரம். இது குடத்தினுடைய வேற்றுமை வஸ்திரத்துல இருக்கு, வஸ்திரத்தினுடைய வேற்றுமை குடத்துல இருக்கு. இந்த வேற்றுமைங்கிறது நடுவுல இருக்கு. இருக்கா? இப்ப என்னாச்சுன்னு, இங்க குடம் இருக்கு, இங்க வேற்றுமை இருக்கு. இந்த 2க்கும் நடுவுல 2 ஒண்ணுதானா? ஒண்ணுன்னு சொல்ல முடியும், வேறுன்னு சொல்லு. அப்ப வேறுன்னு சொன்னேன்னா இந்த குடத்துக்கு இந்த வேற்றுமைக்கு நடுவுல வெவ்வேறு தானே இருக்கு. அது இதனுடைய வேற்றுமை அதுல இருக்கு, அதனுடைய வேற்றுமை இதுல இருக்குன்னா இப்ப என்னாச்சு, இந்த நடுவுல இருக்கிறது வேற்றுமைங்கிறது அது பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் இல்ல, அது அபாவம். அந்த அபாவத்துக்கும் பாவத்துக்கும் நடுவுல இன்னொரு அபாவத்தை நீங்க வைக்கணும். அப்ப என்னாச்சு, பேதாபாவே அபேதஸ்யா.
இது வேதம் இல்லைன்னு சொன்னாலும் அபேதத்தை சொல்வள். அதான் பாருங்க, வேதாபாவேத்ய வேதோ நாமபிரிஷ்யதே. வெறும்னு பேருக்கு இது வேதம்ங்கிறது, இது அபாவம்னு சொல்றது, இது பாவம்னு சொல்றது இல்ல, நீங்க கல்பிச்சதான ஒரு பதார்த்தமே தவிர நிஜமா அங்கே உண்டு. சக்கரை இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். டப்பால சக்கரை இல்ல, தீந்து போச்சு. மாமி சொன்னா சக்கரை வாங்கிட்டு வாங்குவோம்னு சொன்னேன். சந்தோஷம். சர்க்கரைங்கிறது பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ், அத கடையில போய் வாங்கிக்கலாம். சர்க்கரை இல்லைன்னு ஒண்ணு சொன்னிடும், அந்த இல்லாமைய எங்க போய் தேடுவேன்? சர்க்கரை இல்லைன்ட்டு சர்க்கரை இல்லாம கொடுங்க, நீங்க சர்க்கரை இல்லாம எடுத்து பொட்டலத்தை பண்ணி கொடு, நான் கடைக்காரனை கொடுத்து சர்க்கரை கொண்டு வரேன்னு என்ன சொல்லுவேன்? சர்க்கரை இல்லாமைங்கிறது பொருளா இது. ஆனா சர்க்கரை இல்லாமைங்கிறது நீங்க சொல்லிட்டு இருக்கோ இல்லையா, சர்க்கரை இல்லைன்னு. அப்ப பாசிட்டிவா இருக்கக்கூடியதான பொருளை வச்சுட்டு தான் நம்ம விவகாரம் பண்ணலாமே தவிர அபாவத்தை வச்சுட்டு வச்சுக்க முடியாது. வேதாபாவேப்ய வேதஸ்ய வேதோ நாமபிரிஷ்யதே. இது வேறு அது வேறு, அது இல்ல இது இருக்கு இப்படின்னு சொல்றல. நாமபேதைர் அநேகத்துவம் ஏகஸ்ய கதம் தவா. நாமபேதைர் அநேகத்துவம், ஒரு பொருளுக்கே பல பேதங்கள் நீங்க சொல்லலையானால் அத்தனை பேதமும் ஒரு பொருள்ல எப்படிமா இருக்க முடியும்? குடம் இருக்கு, குடத்தை பார்த்து ஒருத்தர் சொன்னா இது துணி இல்லை, இது டேபிள் இல்ல, இது நாய் இல்ல, இது மனுஷன் இல்ல, இது ஷவர் இல்ல, எல்லாம் குடத்துக்கு பேரு. குடம்னா என்னதுன்னு கேட்டேன். குடம்னா வயறு பெருத்த கழுத்தை குறுகி ஜலத்தை ரொப்பி வச்சக்கூடியதும் மண்ணால செய்யப்பட்டதும் குயவனால செய்து கொடுத்ததும் ஒரு பொருள் அப்படின்னு சொன்னேன்னா அது பரவாயில்ல. குடம்னா என்னன்னு அதான் டேபிளை விட வேறானதுன்னா, மொத்தம் நாயை விட வேறானதுன்னா, மொத்தம் தங்கத்தை விட வேறானதுன்னா, மொத்தம் என்னை விட வேறானதுங்கிற. எல்லாம் ஒரே தானே, யாரும் தப்பு இல்ல சொல்லணும், எல்லாரும் சொன்னது ரைட்டு தான். ஆனா இது இல்லைன்னு சொன்னாலும் வஸ்துதா என்னடா தனித்தனி பேர் குடத்துக்கு வச்சிருக்கே தவிர, ஆனா பேர் உள்ள இருக்கிற குடம்ங்கிறது ஒண்ணுதான் சுவாமி. இது 1000 பேர் சொன்னதுனால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் யாரு இந்த கிளாஸ்ல இப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா, அதான் சார் முன்னால உட்காருவாரு, கருப்பா இருப்பாரு, நீளமா இருப்பாரு, குண்டா இருப்பாரு அப்படின்னு சொன்னா நமக்கு ஆளை எதிர்க்க பார்த்தா தான் தெரியும். கண்ணாடி போட்டுட்டேங்க, எல்லாருமே கண்ணாடி போட்டு, கண்ணாடி போடவா ரொம்ப கஷ்டம். மூக்கு நீளமா இருக்கு, அது எல்லாருக்கும் நீளமா இருக்கு. அதுல கொஞ்சம் நீளம் சில பேருக்கு, ரொம்ப நீளம் இருக்குது. இதெல்லாம் ஐடியன்ட் பண்ண முடியுமா? ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா கட்டம் போட்ட சட்டம்னா 10 பேர் கட்டம் போட்ட சட்டு போட்டிருக்காங்க. உங்களால கரெக்டா தெரியாது. எப்ப தெரியும்? கண்ணால இந்த பொருளை பார்த்தேன்னா ஓஹோ இவர் தானா. அதனால நெகட்டிவா சொல்றதுங்கிறது பொருளை பிக்ஸ் பண்ண முடியாது. அதனால நேட்டின்னு சொல்றது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை விட வேற வழி இல்லைன்னா அதான் பண்ணி ஆகணும். ஆத்மாவை பார்க்கறதுக்கு அதானே வழி தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா விவகாரமா இது என்னது என்று சொல்றதுதான் சுலபமே தவிர நேதிங்கிற விவகாரத்துல சொல்றது ரொம்ப கஷ்டம். நாம வேதை அநேகத்துவம் ஏகஸ்ய கதம் தவா. அப்போஹோ எது வேணாம் கதம் கவி நாபாவா வேதகா சர்வே விசேஷாவா கதஞ்சனா. இது அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அபோகம்னு பேரு. இதை விட அது வேறானதுன்னு சொல்றது பார்த்தீங்களா, இதுக்கு வியாவிருத்தின்னு பேரு. சாஸ்திரங்கள்ல இப்படி வழக்கம். இது என்னதுன்னா இது அது இல்லைன்னு சொல்ற, இப்படி லோகத்துல இருக்கு. இந்த வெள்ளி இருக்க, இப்ப அதே மாதிரி ஒரு பொருள் வந்திருக்கு ஒயிட் மெட்டல். அந்த புதுசா பார்த்தீங்கன்னா வெள்ளியும் ஒயிட் மெட்டலும் ஒன்னா தான் இருக்கு. ஒரு 6 மாசம் ஆன பிறகு நிஜமான வெள்ளி பல்ல விளக்குது, கொஞ்சம் கருத்து போறது. அதுக்கப்புறம் அந்த சில்வர் டிப்புன்னு ஒண்ணு வச்சு, இல்லைன்னா பழைய நாள் விபூதியை வச்சு அது தேய்ச்சு அப்ப பழப்பழான்னு கொண்டு வர்ற. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் அனுப்பிச்சோன்னா பழைய மாறிக்கு வந்து அந்த ஒயிட் மெட்டல் மட்டும் ஒயிட்டாவே இருக்கு சார். நம்ம எது வசத்தின்னு நினைக்கிறோமோ அதை விட டூப்ளிகேட் பர்மனண்டா நல்லா இருக்கு. எப்படித்தான் மனுஷன் கண்டுபிடிக்கிறானோ சொல்லிட்டு. ஒரு காலத்துல சில்வர்னா வெள்ளின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன எவர் சில்வர் எப்பொழுதும் வெளி மாதிரியா இருக்கு சார்.
நீங்க ஜலத்துல போடுங்க, எடுங்க, தர்ஷாவுல வைங்க, இது பண்ணுங்க, வெள்ளி பாத்திரத்தை பண்ணி பாருங்க உங்களுக்கு. இப்ப என்னாச்சுன்னா ஒரே பொருளா இருந்தாலும் ஒரே பேர் இருந்தாலும் அது என்னாச்சுன்னு சுவாமி, இது அதை விட வேறானது, இது அதை விட வேறானதுன்னு எப்ப சொல்றோ அதுக்கு அபோகம்னு பேர். இது அதுவாக இல்லைன்னு சொல்றது பார்த்தா இதுக்கு வியாபருத்தின்னு பேர். அதாவது பிரிச்சுக்க, ரெண்டும் ஒண்ணுதான், அந்த சொல்ற மெத்தட்ல வித்தியாசம். அப்போஹோ வாய் அப்போஹோ எது பின்னானாம் விருத்திஸ்தம்பவி. விருத்தினா வியாபருத்தின்னு அர்த்தம். இந்த புஸ்தகத்துல என்னன்னா நிறைய பதங்களானது கஷ்டமான பதங்களா போட்டிருக்க. என்ன சப்ஜெக்ட் மேட்டர் அப்படி, வேற ஒண்ணும் இல்லை. வியாவிருத்தி கதம் கவி நாபாவா பேதகா சர்வே விசேஷாவா கதஞ்சனா. பாசிட்டிவா இருக்கக்கூடியதான பதங்கள்னால நாம எப்படி பேசுறோமோ அப்படி நெகட்டிவா இருக்கிற பதங்களோட உங்களால பேச முடியாது. நாமஜாத்தியாதயோ யத்வத் சம்விதஸ்தே அவிசேஷதா. நாமஜாத்தியாதயா, நாம பேர், ஜாதி அந்தந்த இனம், இவைகள்லாம் அந்த அறிவினுடைய ஸ்பெஷல் ப்ராப்பர்டிஸ். அவ்வளவு. அது வஸ்துதா அந்த பதார்த்தத்தை எடுத்து நம்ம காட்ட. இப்ப அது ரொம்ப விசேஷமா போயிடும். முன்னாலாம் சில பேர் வச்சுண்டா இதை இன்னார் அந்த பேரை வச்சுண்டா அப்படி சொல்றார். ஒருத்தர் ஆஞ்சநேய சர்மான்னு, ஒரு பிராமணன். இன்னும் சில பேர் என்ன பண்ணார், அவர் உடுப்பா அப்படின்னு, கர்நாடக தேசத்துக்கு சேர்ந்தவரா இருக்கலாம் அப்படின்னு. இப்பெல்லாம் எப்படின்னு ஆனா பெண்ணான்னு கூட தெரியப்பாரு, சசின்னு பேர் வச்சுடுற. லெட்டர் வந்தது, ஏன்னா சௌக்கியமா இருக்கலாம் என்ன ஏதுன்னு சசின்னு கழுத்து போட்டிருக்கேன். ஏதோ நமக்கு ஏதோ லெட்டர் போட்டான்னு ஏதோ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து போட்டா என்னடா ஆச்சுன்னு அடுத்த நாள் டெலிபோன், நான் லெட்டர் போட்டேனே உங்களுக்கு வந்ததா? பெண் குரலா இருக்கு. யாருமா நீங்க? நான் தான் சசிகலான்னா, நான் சசிதரஹான்னு நினைச்சேன். இப்ப என்ன விவகாரம், ஆனா பெண்ணான்னு கூட உங்களுக்கு தெரியப்படாது. அப்படி பேரை வச்சுக்கணும். அதனால பேரை பார்த்துட்டு நினைச்சுட்டு ஏமாந்து போகாதீங்கோ. நாம ஜாத்தியாதயா, நாம பேரு, ஜாத்தியாதயா அவளுடைய ஒரு ஸ்வரூபமோ, எத்வத் சம்விதஸ்தே அவிசேஷதா. இவைகள்லாம் ஆத்மஸ்வரூபத்துக்கு சொல்றதா இருந்தாலும் இது சரியா ஒரு பொருளை பிரிச்சு கொடுக்காது. பிரத்யட்சம் அனுமானம் வா வியவஹாரே எது இச்சதி. கண்ணால நேரா பார்த்தாலோ அல்லது அதோட சம்பந்தப்பட்டதான பொருளை பார்த்து எது என்று நினைத்தாலோ இதுதான் அனுமானம். புகைய பார்த்து நெருப்பு இருக்குங்கிறது. ஏன் புகைக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு முன்னால பார்த்து. அதனால பிரத்யட்சமோ அனுமானமோ வியவஹாரே எதிச்சசி. வியவஹாரத்துல நம்ம பார்க்கணும்னு சொன்னேன்னா கிரியாகாரக பேதை தத் அபியுபேயம் துருவம் பவேது. அப்ப சொல்லணும் நீங்க இது வேறு அது வேறு, இதனால இது காட்டப்படுகிறது என்று தான் சொல்லணும். அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு, அறிவானது வேறு, இப்படித்தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டான். பௌத்த மதத்தை நாகார்ஜுனன் ஒரு பெரியவர் இப்படி பேச தொடங்கி விட்டார். இப்ப இதுக்கு பதில் நம்ம சொல்ல போறோம். எது கரெக்டப்பா நீ சொல்றது, ஆனா இது விவகாரத்துக்கு தனித்தனியா இருக்கே தவிர இதனுடைய மூலப்பொருளானது அறிவானது ஒண்ணுத்தான்னு சொல்ல போறோம். சமாதானம். தங்கத்தினால செங்கிலி பண்ணினேன், தங்கத்தினால வளைய பண்ணினேன், தங்கத்தினால தோட பண்ணினேன், எல்லாம் தங்கம் தான் சார், எல்லாம் ஒண்ணுன்னா. தோட கையில போட்டுக்கோங்க, செங்கிலியில் காதல போட்டுக்கோங்க. செங்கிலி சில பேர் காதல போட்டுக்கிற இருக்குது, பெரிய செங்கிலிய போட்டுக்க முடியாது. அப்ப விவகாரம் என்ன, எல்லாமும் தங்கமா இருந்தாலும் நாமரூபங்களோட பேதம் இருக்கு என்கிறது ஒத்துக்கணும், விவகார திசையில ஒத்துக்கணும். ஆனால் இவருடைய கடைசி நிலை நல்லா யோஜனை பண்ணி பார்த்தோம்னா வஸ்துதா எல்லாம் ஒண்ணுதான். இதுதான் சொல்ல போற. தஸ்மா நீலம் ததா பீதம் கதாபிர்வா விசேஷனம் சம்வித ததுவயம் சியாத் எனக்கு அப்பியனுபூயதே. ஆயால் இது கருப்பு, இது வெளுப்பு, இது நீளம், இது குட்டை, இது குடம், இது பெரிய குடம், இது சின்ன குடம், எல்லாம் நீங்க சொன்னாலும் இதற்கு இதை அறியக்கூடியதான ஆத்மா என்கிறவர் ஒருவர் தான். அதை கவனிக்கும்.
உலகத்தை எல்லாம் பார்க்கிற, ஆனா இந்த உலகத்துல பார்க்கக்கூடியதான எத்தனை வேற்றுமைகளையும் பார்க்கக்கூடியவர் அறியவர் அவர் ஒருவர் தான். அந்த சம்பித்த ஒண்ணு நம்ம அனுபவிக்கணும். அதான் நீங்க காலம் இருந்து ராத்திரி பரியந்தம் எதை பார்த்தாலோ எதை கேட்டாலோ உங்களுக்கு இதை பார்க்கிறவன் யாரு, கேட்கிறவன் யாரு, இதை அனுபவிக்கிறவன் யாரு அப்படின்னு அந்த நான் எனக்கூடியதான தத்துவமானது நமக்கு புரியணும். இதான் கடைசியில சொல்லக்கூடியதான தத்துவம். இதனுடைய மேல் பாகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு பெசன் நகர்ல ரத்னகிரீஸ்வரர் கோவில்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சிருக்கா, அங்க பயிற்சி சொல்லியிருக்கா. அதனால இங்க கிளாஸ் இல்ல, அடுத்த சனிக்கிழமை இங்க கிளாஸ்.